வணக்கம் மக்களே. நம்மள நிறைய பேரு நாமக்கல்ல இருந்து சேலம் போகும்போதோ இல்ல சேலம்ல இருந்து கரூர் போகும்போது பைபாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வண்டியில விண்டு மில்லோட பார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்திருப்போம். அதுல நம்ம நிறைய பேருக்கு பாக்குறப்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குங்க. அதாவது என்னன்னா சேலம்ல இருந்து கரூர் நோக்கியும் சில வண்டியில வந்து இந்த விண்டு மில்லோட ரெக்கையை ஏத்திட்டு போறாங்க. கரூர்ல இருந்து சேலம் நோக்கி நார்த் டைரக்ஷன்ல இந்த விண்டு மில்லோட ரெக்கையை ஏத்திட்டு போறாங்க. ஏன் இந்த பக்கமும் போகுது இந்த பக்கமும் போகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் அப்புறம் குஜராத்தில் மேனுஃபேக்சரிங் ஆகிற இந்த விண்டு மில்லோட பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம தூத்துக்குடி ஹார்பர் மூலியமா எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக போகுதுங்க. அதே போல இந்தியாவில் இருக்க சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா விண்டு மில் போறதுக்காக ஃபாரின்ல இருந்து இந்த விண்டு மில்லை இம்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி ஹார்பருக்கு வந்து அங்கிருந்து வெஹிக்கிள் மூலியமா நம்ம நார்த்துக்கு எந்த இடத்துக்கு லொகேஷனுக்கு விண்டு மில் போட போறாங்களோ அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம திருச்சியிலும் இந்த விண்டு மில்லோட பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரி இருக்குங்க. அங்கிருந்தும் இந்த விண்டு மில்லோட பார்ட்ஸ் எல்லாமே நார்த் நோக்கி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க மக்களே. அதனால தான் மக்களே நம்ம ரோடோட ரெண்டு டைரக்ஷன்லுமே இந்த வெஹிக்கிள்ல வந்து விண்டு மில் போறதுக்கான காரணம். இப்போ இந்த பெரிய ரக்கைகள் போற வண்டியில பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. இதே மாதிரி உங்ககிட்ட டவுட் கேட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க.